Hi, this is Vijayalakshmi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் SMPS. SMPS ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை. SMPSக்கு இன்னொரு நேம் இருக்கு. அது PSU னு சொல்வாங்க. PSU ஓட எக்ஸ்பேண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட். இது வந்து முக்கியமா கம்ப்யூட்டர்ல பவர் சப்ளைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லை, லேப்டாப், மொபைல் ஃபோன், டேப்லெட் இது எல்லாத்துலேயுமே பவர் சப்ளை பர்பஸ்க்காக நம்ம SMPSஐ பயன்படுத்திட்டு இருக்காங்க. பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாத்துட்டையும் ஏசி பவர் சப்ளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு டிசி பவர் சப்ளை வந்து தேவைப்படுது. அப்போது நமக்கு கிடைக்கிற ஏசி சப்ளைவை டிசி சப்ளையாக மாற்றி தான் நம்ம கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக SMPS வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து சிம்பிளாக புரிஞ்சிச்சு. பட் டிசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த SMPSஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏசி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. டிசியை நம்ம ஏன் மறுபடியும் டிசியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். கம்ப்யூட்டரோட ஒவ்வொரு பார்ட்ஸ், அதாவது பெரிஃபரல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பவர் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நமக்கு கிடைக்கிற ஏசியும் டிசியும் தேவைப்படுற அளவுக்கு டிசி பவராக கன்வெர்ட் பண்ணி நம்ம SMPS வந்து கொடுக்கும். இதில் நம்ம ஏசி வோல்டேஜ் 230 வோல்டேஜை வந்து நம்ம வந்து டிசி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற பார்ட்ஸோட ஒர்க்கிங் என்ன நான் சொல்கிறேன். இப்போ ரெக்டிஃபையர் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஏசி டு டிசியாக கன்வெர்ட் ஆகும். அங்கே யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னா வர்ற அவுட்புட்டில் வந்து ரிப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பல்சேட்டிங் டிசி அவுட்புட்டாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பராக நமக்கு கொடுக்குறதுக்காகவும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் தான் ஃபில்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. SMPSோட முக்கியமான அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 63%லேருந்து 90% வரைக்கும் நமக்கு நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கும். இதில் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கியூட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டாக இருக்கும். தேங்க்யூ.